இதுவும் அப்படி தான் பொக்கெட் வந்து ஒரு மாடல் தான் மடிச்சு என்னென்னு வைக்கிறேன் என்கிட்ட அந்த வருஷத்தை சைக்கிள் இப்போ நிற்குது இந்த சைக்கிளில் போய் ஒரு பக்கத்தில் ஒரு தன்னை தான் தாழ்த்துற மனுஷனை வேணும் உயர்த்தப்படுவான் உயர்த்துற மனுஷன் தாழ்த்த அப்பா வந்து என்ன பண்ணியிருந்தான் பிள்ளைக்கா ட்ரைவ் பண்ணியிருந்தான் இப்போ ட்ரைவ் பண்ணியிருந்தா தூங்க ரைட் இப்போ வந்து திதியாக சைக்கிள் வரப்போ ரைட் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகிதன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட கடையெல்லாம் நிற்கிறேன். தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் டே நாள் வந்து பின்னேரமாகிட்டு நாங்கள் வீடியோ பதிவு செய்கிற நேரம் இப்போ நேரம் வந்து 7 மணி ஆகுது. ஒரு வேலை தான் இப்போ வந்து எங்கள் கடையை நாங்கள் திறந்த நாள்லேருந்து இப்போ கடையில் இப்போ இல்லை நான் இப்போ கொஞ்ச நாளாக கடையில் நிற்காதபடியாக வேலையில் கொஞ்சம் நார்மலாக போய் கொண்டு வந்து நம்ம கடையில் வந்து நின்று வேலையை கவனித்தா வேலையை வந்து கொண்டு இருக்கும். வேலை தான் காலையில் தான் இப்போ நான் வீடியோ பதிவு செய்யணும்னு நினச்சேன்னா நான் கூட இப்போ தான் நான் ஒரு வீடியோ தொடங்குகிறோம். செமினா நிதியெல்லாம் வீட்டாக நிற்கணும். இப்போ நம்முடைய வேலையை தான் நல்ல ஒரு பதிவாக காண போகிறோமே. ஸோ அதுக்கு முன்னமாக ஆண்டவருடைய வசனம் ஒன்று சொல்லுகிறது என்ன, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஸோ மிதவத்தான் முக்கியமாக நாங்கள் விசுவாசிக்கணும். என்ன, கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்ன்றது என்ன, ஒரு நன்மையானது. என்ன வேதனை என்று பார்க்க போனால் இன்றைக்கு எல்லா இடங்கள்லையும் பார்த்தா அந்த வேதனை தான் ஒரு பக்கத்தால் வேதனை தான் வந்து ஒரு மனுஷரையும் வந்து அதை நெருக்க பார்க்குது. ஸோ அந்த வேதனையை வந்து பெருகாமல் கடவுளுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லியிருக்குது. ஸோ அந்த ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக விசுவாசிக்கணும். அவர் மேலே நாங்கள் விசுவாசத்தை வைக்கும்பொழுது நீதிமொழிகள் இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்ட மாட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். என்ன, ஸோ இதை குறித்து நம்முடைய போதகர் வந்து நல்ல பெருசாக ஒரு போதனை செய்திருக்கிறார். மேலே அதை கேட்க இன்னும் நல்ல எங்களுக்குள்ளாக இன்னும் வந்து விசுவாசத்துக்குள்ளாக எங்களை வல்லமையாக பலப்படுத்துகிறது. ஸோ இன்றைய நாள் வந்து வேலைகள்லாம் தொடர்ந்து நாங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெக்க இங்கே இப்போ எங்கே பார்த்தாலும் நல்ல வெக்க தொடங்கிட்டு நான் இந்த இப்போ எங்களோட ஸ்ரீலங்கா நாட்டை பொறுத்தவரையில் இது ஒரு வித்தியாசமான வெக்க. இது என்ன வெக்கைன்னு பார்க்க போனால் ஒரு என்ன ஒரு வேர்வை வந்து பார்த்தால் ஒரு பக்கம் என்ன ஒரு கொதிச்சு டக்குன்னு உடம்பெல்லாம் படிக்கிற மாதிரி அப்படி இருக்குது, வெக்கையாக இருக்கும். ஒவ்வொரு இடங்களில் ஒரு வித்தியாசமான வெக்கைகள். என்ன அப்போ இங்கே வந்து ஒரு பக்கம் அது பார்க்க டஸ்ட் பார்த்தா இந்த வெளியால் டஸ்ட்டு அது ஒரு பக்கம். அதுக்கு தான் நான் இன்றைய நாளுங்க கடையிலையும் கொஞ்சம் பெயிண்ட் அடித்த நாள்லேருந்து கொஞ்சம் கடையில் வேலைகள் செய்கிறோம் என்றால் அப்படியே ஃபுல்லாக கடையை மூடி அடித்து இந்த வெளியால் உள்ள டஸ்ட்டுகள் வந்து டஸ்ட்டுகள் வந்து திரும்ப வந்து இப்போ பாருங்க ஒரு நாங்களோட கூட்டி நீட்டாக வச்சுருந்தாலும் அது நாங்கள் ஒரு தரம் பாவிக்காமல் மூடி இருந்தாலும் அது வந்து டஸ்ட் பிடிக்குது. அதான் இந்த உலகம் வந்து அப்படி இருக்குது. டஸ்ட் வந்து பிடிக்கிற மாதிரி தான் நம்முடைய இருதயத்திலே வந்து இந்த கரைகள் வந்து பிடிக்குது. ஸோ அதை தான் பாதுகாக்கணும். அது எங்களுடைய எங்களால் நாங்கள் பாதுகாக்க முடியாது. கடவுள் மேலே நாங்கள் வைக்கிற நம்பிக்கையினால தான் பாதுகாக்க முடியும். சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய வேலைகளை பார்ப்போம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது நம்முடைய அக்கினி கவிதாஸ் போடுகிற ட்ரௌசர்களை கொண்டு வந்து வந்திங்கன்னா நிறைய இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரௌசர் கிட்ட கொண்டு வந்து வந்திங்கன்னா வெட்டி தைக்கணும். அது என்ன அவங்களுக்கு வந்து ஆக்கள் விழாவை தான் இப்போ மெட்ட கொஞ்சம் அதை வந்து ஷோட்டாக தான் இப்போ போடுறது, ஷோட்டாக போடுறது. அப்போ அது வந்து இப்போ அவங்க ரெடிமேடாக எடுத்தாலும் சில விளையாட கிஃப்டாக கொடுத்தா இருந்தாலும் அது வந்து பெருசாக தான் இருக்கும். அது வந்து வெட்டி தைச்சா தான் நீட்டாக இருக்கும். ஆனால் வித்தியாசமான ஒரு மாடல், அந்த மாடல் இவ்வளோ பார்க்க போகிறோம், காட்டுறேன் பாருங்க. இது வந்து டெனிம் மேன காக்கி மொத்த துணி. இது வந்து இப்படி மொத்த துணியில் வந்தால் நான் நல்லா பாவிக்கும். இதெல்லாம் துவைக்கிறாங்கன்னா சும்மா வாளிகை ஓட்டு துவைக்கிறாங்கன்னா எல்லாமே இருக்கும். வாஷிங் மிஷின் தான் நல்லா இருக்கும். இது அப்படி இதெல்லாம் துவைக்கிறாங்க. இது வந்து அக்கினி அவசரம் வெட்டி தைக்கக்கூடிய அதெல்லாம் தான் உயரம். நிறைய கட் பண்ணி அடிக்கணும். அது இப்போ ஒரு வித்தியாசமான மாடல் வந்து ட்ரௌசர் இதெல்லாம் போக்க நாங்கள் வெட்டி தைச்சிட்டோம். இந்த இப்படி வருது. கூடுதலாக பொக்கெட் வந்து இப்படி ஒரு பெரிய பொக்கெட் வரும். 2 பொக்கெட் கூடுதல் ஆள் போட்டிருக்கு. நல்ல வடிவாக இருக்கும். அக்கினிக்கு வடிவாக இருக்குமே என்ன அப்படி போட்டிருப்போம். அது நல்லா இருக்கும். எல்லாம் வெட்டி தைச்சு கொண்டு இருக்கிறோம். இப்போ தான் இதுவும்
வட்டியாச்சு தைக்கணும், இதுவும் வட்டியாச்சு தைக்கணும், எங்களை வைக்கணும், இது வட்டியை தைக்கணும். மற்றது இன்னும் இருக்குது வேலைகள்லாம் இந்த ஃபுல்லாக நடந்து கொண்டே இருக்குது. மிச்சர் அவசரம் இல்லாமல் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் வட்டி தைக்கிற வேலைகள் செய்கிறக்கன்னு புறம்ப ஒரு ஆள் இருந்தாலும் நல்ல முறை. ஆனால் அதுவும் வந்து தொடர்ந்து வேலையில் வந்தோண்டே அந்த வேலையெல்லாம் வந்தோண்டே இருக்கும். வட்டி தைக்கிற வேலையில் ஒரு பக்கத்தால் இதுவும் அப்படி தான். பொக்கெட் வந்து ஒரு மாடல் சைட் பாக்கெட் வச்சு தனி. ஆனால் மொத்த துணி கொஞ்சம் லூஸாக தான் இப்போ போடுறோம். இப்போ போட அப்படியே ஒரு அமைப்பாக இருக்கும். கீழே மட்டும் கட் பண்ணி போட்டு அடிக்க சொல்லி போனாங்க. வீடியோ எடுக்க பதிவு செய்ய தான் போயிருக்காங்க வழியால். கொஞ்சம் ஒடிக்கி அடிக்கும். இரவு போய் நல்லா ஒரு குளிச்சா சண்டை வாட்டெல்லாம் நிறுத்திடுவேன். அப்படி தான் இப்போ 2 நாள் சில நேரத்தில் வேலை செய்து போட்டு அப்படியே போய் குளிச்சு போட்டு அப்படியே ப்ரே பண்ணி போட்டு சாப்பிட்டு வீடியோ எடிட் பண்ணி கொண்டு இருக்கும். சரியான நிறுத்திடுவார் அலுப்பில். ப்ளஸ் அப்படியே அதுலேயே படுக்க வேண்டிய எல்லாமே போடும். அன்றைக்கும் இப்படி தான் வீடியோ எடிட் பண்ணி போட்டு தம்மையை செய்கிற கட்டத்தில் நிறுத்தியா போயிட்டு அப்புறம் விட்டாச்சு. இது நான் இப்போ தைச்சிருக்கிறது வந்து தையல் தெரியல. இந்த தையல் தெரியும். இது வர மொத்த நூலால் தைச்சிக்கிறது. அந்த மிஷின் கம்பெனியில் வந்து அடிக்கிறதான் டெனிம் ட்ரவுசர். இது இப்போ ஜூன் மாதம் ஆக்கள் வந்து கொண்டு இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு பார்த்துருக்கேன், ஒரு காவாசி ஆக்கள் வந்துட்டாங்க. காவாசி கூட பேர் வந்துட்டாங்க. 100க்கு ஒரு 40 விதமான ஆக்கள் வந்துட்டாங்க. நெஞ்சால் வெக்கேஷன் லீவில் வந்திருக்காங்க. இதாட்ட பேக் ப்ளவுஸ் நாளை கொடுக்கணும். இப்போ நாங்கள் வேலை முடிகிற நேரம் ஆகிட்டு. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி, இரவு 8 மணி ஆகிட்டு. 7 மணி தான் கடை பூட்டுறாங்க நான் சொல்லியிருக்கு கஸ்டமர்ஸுக்கு. ஆனால் இன்னும் கடை பூட்டவில்லை. கொஞ்சம் வேலை ஆச்சு. இதெல்லாம் அங்கே உடுப்பு இந்த பேக்கில் சின்ன பேக்கில் என்ன உள்ள அதை கொண்டு வந்தாங்க மடிச்சு என்னென்னு வைக்கிறேன் என்கிட்ட. இது நம்முடைய எஸ்கே வியூ எஸ்கே பிளாக் ஒர்க்கர்ஸ் யூனிஃபார்ம் உடுப்புகள் வட்டி தைக்கிறது இருந்தவங்க. ஆக்களை காணையில் அவங்க பிஸியாக தான் தெரியுறாங்க. படியல் பாவம் சின்சியராக வேலை செய்கிறாங்க. நல்ல ஒரு பேக் கொண்டே என்ன குத்த பேக் ஆக்கள் உடுப்பு வச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஓகே இல்லை வச்சு கொண்டு வந்து பாட என்ன வைக்கல உடக்குதுக்கு யாழ் இதுக்கு வச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் நான் வைக்கல உடக்கு இவ்வளோ வச்சு கொண்டு உங்களுக்கு வட்டி தைச்சா அப்புறம் பெருசாக வந்துட்டு வட்டி தைச்சி இவ்வளோ மிச்சம் கிடக்கு. வட்டி துண்டு எல்லாம் கண்ட வைக்கல அவ்வளோ கிடக்கு. நினைக்கிறேன் இல்லை சின்ன சின்ன ஊட்டி மடித்து வச்சு கொண்டு இருப்பேன். சைடில் வீங்கிற மாதிரி இருக்கும். சரியாக 8 மணி ஆயிட்டு. நேரம் 8 மணி. எல்லாம் வைக்கல உடக்குதுக்கு. நான் கிணிட்ட கொடுக்கணும் என் வைக்க சொல்லி. ஆமாம் வைக்கலாம். கையில் இது வைத்து சரி அவர் வச்சு வைக்கட்டும். அவங்க வந்து வைக்கட்டும். நான் தைச்சி வச்சுடுவோம். சைட் ஜிப்புக்கு வைக்கலாம் ஒரு 2 மணிக்கூடு வீட்டை போய் சொல்லுது. நேரம் வந்து அது நாங்கள் வந்து குறைச்சி விட்டுக்கிறது. சரி இது எங்கே வைப்போம் இப்படி வைப்போம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் இனி கடையெல்லாம் கூட்டி ஒதுக்கணும். எல்லாம் கூட்டி ஒதுக்கி போட்டு தான் மிச்ச வேலையில் நாங்கள் செய்யலாம். விடிய வந்து நீட் பண்ணலாம்.
இப்போ நாங்கள் நீ கடையை ஒதுக்கி போட்டு வீட்டை போய் இப்போ வீட்டை போய் லிதியா குட்டின்ற ஆக்ஷனை பாருங்க இந்த மாதிரி செயல்படுறேன். இப்போ நான் நேரமாக இப்போ இங்கே கடையில் நிற்கிறேன்ட்டு ஆளுக்கு வீட்டை நான் போனோன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு வேலை செய்ய விடாது. அப்பா குளிக்கிறேன்னா குளிச்சு போட்டு இரப்பா இதில் ஒரு இடம் போகண்டேன் இரப்பான்னு சொல்லி கொண்டு இருக்கும். போய் வீட்டை போய் பார்ப்போம் லிதியா குடின்ற வேக்ஷன் என்ன செய்கிறான். போய் எங்களோட வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து லிதியா குடி தான் விரும்பி பார்க்குறேன்னு சொல்லிடுறேன். கேட்டால் சவாடையும் சில பதிவில் செய்வோமா. அப்போ ஏற்றமா இருங்க லிதியா குடி வந்துட்டா. இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடையால் வர அப்போ இந்த சைக்கிளை பார்த்தீங்களா இந்த வருஷத்தான் சைக்கிள் இப்போ நிற்கிது. இந்த சைக்கிளில் போய் ஒரு பக்கத்தில் ஒரு போட்டு வாங்கன்னு சொல்ல லிதியா செமினா சொல்லும் இந்த சைக்கிளில் நான் போகிறேன். நான் இப்படி தான் என்ன பொறுங்கம்மா 2012 இங்கே பாருங்க சீட்டை விடுங்க. 2012 ஆண்டு நான் கடை துறக்க இப்படி தான் இதை விட இன்னும் இப்படியான சைக்கிள் ஒன்றில் நான் ஸ்டார்ட்டில் போய் திறந்து கடையில் வேலை செய்தது. இப்போ நீங்கள் இப்போ ஓமோம் நீங்கள் நான் கதைக்கணும். ஓ அப்போ நாங்கள் வந்து பழசை மறக்கக்கூடாது இல்லை எப்போவுமே. ஸோ அப்போ என்னென்றால் தன்னைத்தான் தாழ்த்துற மனுஷனை வேணும் உயர்த்தப்படுவான். உயர்த்துற மனுஷன் தாழ்த்தப்படுவான்னு சொல்லியிருக்குது. அப்போ நாம் எங்கே தாழ்மையாக இருக்கணும் அங்கே தாழ்மையாக இருக்கணும், எங்கே உயர்வாக இருக்கணும் அங்கே உயர்வாக இருக்கணும். வேலை செய்கிற வேலையில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம. ஸோ மோட்டர் வெஹிக்கிள் அதை கொடுத்துட்டு அங்கே இப்போ அடுத்த கட்டம் ஒரு மற்ற நீங்களும் ஓடக்கூடிய மாதிரி பைக் ஒன்று பார்த்துருக்குறேன். இன்னும் வந்து 50 ஏற்றுறதும் பாருங்க ஒன்று பிள்ளை வந்து அப்போ 5 பேர் அப்போ இப்போ தான் பாருங்க குளிக்கணும். பிள்ளைலாம் குளிச்சு நீட்டாக நிற்குதல்லோ என்ன. அப்போ லிதியா அப்பா என்ன பண்ணியிருந்தா ஸோ பாருங்க லிதியா அந்த ஸ்டைல். ஆனால் அவாக்கு கண்டோஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் நம்மளோட வேலைக்கு பிள்ளைக்கு டோவி புளி டோவி டோவி ஏன் அப்புறம் சாப்பிடுவோம் என்ன. இப்போ சாப்பிட புரியுது. டோவி வணி தான் சாப்பாக்கு நல்ல புளி டோவி இனிப்பில்லா டோவி. ஆமாம் உடைச்சி தருவா அப்புறம். அப்போ என்ன லிதியா இன்னொன்று சொல்லல காட்டியா என்ன சொல்றது ஓ அப்பா வந்து என்ன பண்ணியிருந்தான் பிள்ளைக்கா ட்ரை பண்ணியிருந்தான். ட்ரை பண்ணியிருந்தா அப்பாவுக்கு என்ன சொல்ல போறீங்க? சும்மா உண்மையில் ஒரு டோயோ சரி ஒரு ஹேண்டஸ் அப்படிந்தோ ஒரு பண்ணி வந்து கொடுத்தோம். நம்ம நிதி என்ன செய்யும் கட்டி பிடிச்சி அப்பா நன்றி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லும் தெரியும். போன் தரச்சலுக்கு நான் டேட் ஆஃப் பண்ணி போட்டு வேலை செய்யாண்டு இருக்கு. ஆல்சோ அப்படி இப்படி இருந்துச்சு. பிறகு நான் சாப்பிட கொடுக்கும். ஐயாம்மா போன் தந்துட்டா தேங்க்யூ அம்மா சொல்லு தேங்க்யூ அம்மா. சரி சரி பிள்ளை ஏறப்போதான் மேத்துங்க ரைட். இப்போ வந்து லிதியா சைக்கிள் ஏறப்போதான் ரைட் சைக்கிள் ஏறப்போதான். சரி வீட்டுக்கு வாங்க. அங்கே வீடியோ பார்க்குற உறவுகள் இப்படித்தானே வீடியோ பார்க்குற உறவுகள் வந்துட்டு பழம் வந்துட்டு அங்கே நம்பரை கண்டோன்னா கால் பண்ணி கதைப்பி நம்ம நண்டைக்கு கூட ஒரு ஐயா ஒரு ஆள் கதைச்சிட்டு சொல்லியிருந்தார். அவர் அண்ணா ஒரு ஆள் கதைச்சி சொல்லியிருந்தார் உங்களோட வீடியோ பார்க்கல லிதியா குட்டியே உங்களோட ஹீரோயினியா ஏன்னா லிதியா குட்டியை பார்க்க பிடிக்குமா. அப்போ லிதியா குட்டியை வந்து கட்டாயம் வந்து லிதியா குட்டியை நாங்கள் எங்களோட வீடியோவில் ஒரு 4 ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். அதான் நான் இப்போ கடையில் எடுத்த வீடியோ கூட கொஞ்சம் குறையில் வந்தது என்னென்னா லிதியா குட்டியோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளணுமே. இப்போ ஒரு அம்மா ஒரு ஆள் எடுத்து கதைச்சிருந்தவா அவாமா தெரிஞ்சிருந்தவா லிதியா குட்டின்ட்டு கதை என்னவாமின்ட்டு கதை என்னம்மா நடிப்பு என்னம்மா யார் நடிக்கிறா அப்படி அப்படிங்களா அப்போ ஒழித்தல அஞ்சனா நாளைக்கு நேசரி இருக்கோ நாளைக்கு இருக்கேன் என்னோட படம் பாப்பீங்க நர்சரிக்கு அப்பா எடுத்து அப்பா விழுந்தா சரியா வலிக்கு விழுந்து போடும் ஒட்டு பாயலாம் படி பார்க்கும் ரோட்டில் அறியக்கூடாது பொலித்தீன் எல்லாம் ஆமாம் சரி என்ன சரி சாப்பாடு அதுக்கு நீங்களாம் சொல்ல உங்களை மொத்த கார்டு என்ன செய்து வச்சுக்கலாம். சரி நாங்கள் உள்ளே போவோம் வாங்க ரைட். இருட்டா இருக்கும் அதில் விடாமா இதில் விடட்டாமா. சரி இதையா குட்டி சந்தோஷமா இப்போ எல்லாம் பண்ணி சந்தோஷமோ
மேலே எங்கடா பிள்ளை அச்சா பிள்ளை மேலே அந்த இந்த அது இதெல்லாம் வேணி கொண்டு தான் கேட்டுலாம் அடம் பிடிக்காது எங்கடா பிள்ளை அச்சா பிள்ளைன்னு மற்ற வேணி கொண்டு தான் கொண்டுலாம் கேட்டு அடம் பிடிக்காது அச்சா பிள்ளைன்னு சரி பிள்ளை சாப்பிட்டாச்சோ இப்போ அப்போ என்ன சாப்பிட்ட நீ மீனா சாப்பிடுவோம் சும்மா மீனன்னா எங்கடா பிள்ளைக்கு விருப்பம் முஜுர் சொல்லுங்க மீன் சாப்பிடு மீன் தான் நுசு வேற என்ன சாப்பிட ஏதாவது அம்மா சாப்பாடு வந்துருப்பாங்க இடியாப்பம் இல்லாட்டி ஏதாவது நூடிஸோ தந்துருப்பா ஏதாவது என்ன இருந்தோ என்ன கொடுத்து சாப்பாடு இடியாப்பமும் சோதியும் மீனும் என்ன ம் சரி அப்போ நீங்கள் இன்றைக்கு நேசரியில் இப்படி படிப்புகள் எல்லாம் போச்சு ஒரு பாட்டு ஒன்று பாடி காட்டுங்க அம்மா சொல்லி தரவா பாட்டு ஒரு நாமளுக்கு இல்லை என்ன சொல்லி தந்தோம் அம்மா பிள்ளைக்கு பாட்டு சரி பாடு ம் பாடி படிவா பாடுவோம் எத்தனை பேர் பார்க்குறவன் புள்ள பாடுற பாட்டை புள்ள வடிவா தான் பாடுது நீங்க அது புது பாட்டு புள்ள அப்படித்தான் பாடுது புள்ள விட்டு தண்ணீரே நீங்க பாடுங்க நாவியே கீழே விடுங்க அம்மா காலை எனக்கு தெரியல இந்த பாட்டு என்னன்னு மறந்து விட்டாங்க நம்ம கொஞ்சம் கேட்டு நம்புற மறந்துட்டு புள்ள தெரியுதா பாடுமா அம்மாவுக்கு எடுத்து விடுங்க இருக்கா விட்டு தண்ணீரே ஆவியே பொங்கி பொங்கி வாசியும் நேசக்கத்தரே அந்த பாட்டு முன்வருதான் அப்ப எந்த நாவியன்னு சொல்லுவோம் நேசக்கத்தர் நேசக்கத்தர்லாம் பாடம் படிப்பிக்க போறாங்க சரி அவ தமிழ்ல புலியா வருவா தமிழ்ல எல்லாம் கிளியரா கதைக்கணும் அவ படிக்கிற நேசரியில அப்படிதான் தமிழ்லண்டா சும்மா சுத்த தமிழ் மொழி தான் சரி அப்ப பிள்ளைக்கு அம்மா திருக்குறள் சொல்லி தந்துவா அன்னைக்கு திருக்குறள் புத்தகம் இல்லை தந்து விட்டவரா அக்கா வரா அண்டி வரா பிள்ளைக்கு திருக்குறளும் படித்து பாடம் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளை பாடமாக்கும் அதெல்லாம் புள்ள பிறகு படிக்க இப்போ நாள் அந்த அடிப்படை கதை என்ன கிழமைன்னு சொல்லணும் கிழமை சொல்லி நண்டுக்கு என்ன கிழமை இல்லை ஓடர் படி சொல்லம்மா திங்கள் கோல் வருது நாளைக்கு லித்தியா குடி என்ன இருக்க லித்தியா குடி கோல் வருது ஓமோ நாளைக்கு 9:30க்கு நான் இருக்கிறேன் கண்ணமுருகேசனார்ல சரி நாளைக்கு நேசரி வெள்ளிக்கிழமை அப்ப நர்சரி முடிய 11:30 கொண்டாங்க 11:30 முடிக்க தான் சரி சரியா முடிய அப்படியே கொண்டாங்க சரி சரி ஆமா அதே மிஸ் நறுக்குற நேற்று தான் நிறுத்துது அங்க நேற்று நேசரி பள்ளிக்கூடத்தில் நடத்து கடமை தான் சரியா சரி ஓகே அப்போ காலை கீழே விடுங்க கீழே விடுங்க கால் அப்போ வெட்டி போட கஷ்டம் சரியோ சரி ஓகே அப்போ நாங்கள் என்ன கிழமை சொல்ல ஓடர் படிப்பில்ல இல்ல என்ன கிழமை திங்கள் நாங்கள வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு பிள்ளைக்கு இதுவும் ஜனவரி பிப்ரவரி சொல்லணும் ஜனவரி ஜனவரி பட்டம் சதுரம் முக்கோணம் எல்லாம் சொல்றான் அவரை ஓ சும்மாவே வேலை அப்புறம் என்ன செஞ்ச பூச்சி அடிச்சது தண்ணி அழைச்சிடும் அடிச்ச பூச்சிக்கோ பூச்சி தண்ணியால் அடிச்சு அடிச்சாரு அப்போ பூச்சி ஓடிட்டு பூச்சி அடிக்கலையா கூட்டி விட்டோமா அப்போ லிதியா கூட்டுறது ஒன்னே சரியில்லை கூட்ட மாட்டேன் இப்போ தானே பிள்ளை 3 வயசு பிள்ளை இவருக்கு எல்லாம் அங்கே போனோன்னு இப்போ கடும் மரியாதை 3 வயசு பிள்ளை சரியா சரி அப்போ நாங்கள் டே நாள் சோட்டாக ஒரு பதிவு ஒன்று செய்து நாங்கள் முடிச்சுக்கொள்வோம் இப்போ இந்த வீடியோவை லிதியா சரி ட்ரை பண்ணுவாங்க அப்புறம் கழுவுங்க ஐயா சரியோ அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிப்போமோ முடிச்சு போட்டு நாங்கள் படுத்த ஆட்டம் அப்பா குளிக்கணும் குளிச்சுட்டு நாங்கள் வீட்டு தண்ணியை பாடுவோம் என்ன
சரியோ சரி நான் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. லித்தியா கூடிய பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ங்க பாய். பாய்.